நேத்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சா? கண்டிப்பா லீக் தான் ஆயிடுச்சு. எக்ஸ் தளத்துல ஒரு 2 சீன் லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நானும் போய் பார்த்தேன். ஆமா. அப்புறம் பார்த்தா படமே லீக் ஆயிடுச்சு. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாவும், ரொம்ப ஷாக்கிங்காவும் இருந்தது. இது எப்படி நடந்தது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. தியேட்டருக்கு படம் வரும், விசில் அடிச்சு கை தட்டி என்ஜாய் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, அதுக்குள்ள இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. தியேட்டருக்கு வந்தாலும் நம்ம விசில் அடிக்க தான் போறோம், கையை தட்ட தான் போறோம், போய் பார்க்க தான் போறோம். அப்புறம் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுச்சு, அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுச்சுன்னு வரதான் போகுது. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலுமே இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, ஒருவேளை இந்த தூத்துக்குடி போனாரு அந்த கூட்டத்தை பார்த்து பயந்துட்டாங்களா அப்படின்லாம் தோணுது. ஆனா அது உண்மையான்னு தெரியல. ஏன்னா அவங்க போனா ஒரு 10 பேர் கூட வர மாட்டாங்க. ஆனா அவரு போனா ஒரு கூட்டமே வந்து நிக்குது அப்படின்னு கொஞ்சம் காண்டாவதான் செய்யும். கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது சார்? அவருக்கு உண்மையான அன்பு கொடுக்கறதுக்கு இங்க பல கோடி பேர் இருக்காங்க. அதனாலதான் அப்படி இருக்கு. அப்புறம் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு 3 மாசம் 4 மாசம்னு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜனங்க பார்க்கணும், பார்த்து புரிஞ்சுக்கணும். ஒரு படத்துக்கே இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்களே, திருப்பி வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு புரிஞ்சு தெரிஞ்சு போட வேண்டிய இடத்துல கரெக்டா ஓட்டு போடுங்க. ஏன்னா கண்டிப்பா சொல்றேன், இவங்க தப்பு அவங்க தப்புலாம் கூட சொல்ல வர்ற, ஒரு மாற்று அரசியல் கண்டிப்பா நமக்கெல்லாம் வேணும். ஏன்னா ஒண்ணு இவங்க இல்லைன்னா ஒண்ணு அவங்க அப்படின்னு தான் மாறி மாறி போயிட்டு இருக்கு. இவர் வரட்டுமே, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே. ஜனங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த ஃபேன்ஸை அப்படி பேசிட்டாங்க, அந்த ஃபேன்ஸை இப்படி பேசிட்டாங்க. நான் ஒன்று சொல்லவா? பெரிய சத்தம் வராது, ஆனா இந்த கையை தட்டினா பெரிய சத்தம் வரும். இதுவே ஒரு 500 1000 பேர் சேர்ந்து இந்த கையை தட்டினா, கை கோத்தா பெரிய சக்தியா இருக்கும். இங்க ஒருத்தனால எதையும் மாத்திர முடியாது, ஆனா பல பேர் சேர்ந்தா கண்டிப்பா எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஜனங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் இந்த படத்தை தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டெலிகிராம்லாம் ஷேர் பண்ணி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க எல்லாருமே. அதெல்லாம் பண்ணாதீங்க, பண்ண மாட்டீங்கன்னு கண்டிப்பா நான் நம்புறேன். என்னோட ஆதங்கம், ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஒரு பணம் போட்டு அதை ரிலீஸ் பண்ண முடியாமல் அந்த படம் முடங்கி அந்த படம் ஆன்லைனில் வந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதனால் யாரும் ஷேர் பண்ணாதீங்க. என்னோட கைண்ட்லி ரிக்வெஸ்ட். பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் மிக்க நன்றி.